மாநகராட்சி நிர்வாகத்தால் அவதிப்படும் வீட்டு உரிமையாளர். வீட்டின் படுக்கையறை வழியாக வெளியேறும் சாக்கடை நீரால் அவதி. மனு அளித்தும் காலம் தாழ்த்தும் அதிகாரிகள். கோவை மாவட்டம் 85வது வார்டுக்கு உட்பட்ட குறிச்சி வெங்கடாச்சலபதி நகரைச் சேர்ந்தவர் சிதம்பரம். சமூக ஆர்வலரும் திமுக கழக மூத்த முன்னோடியுமான இவர் அதே பகுதியில் தனது பூர்வீக இடத்தில் வீடு ஒன்றை கட்டி வருகிறார். இந்த பகுதியில் முறையாக பாதாள சாக்கடை திட்டத்தை மாநகராட்சி நிர்வாகம் அமல்படுத்தாமல் கடந்த 10 ஆண்டுகளாகவே இவரது சொந்த இடத்தில் பாதாள சாக்கடை வழித்தடத்தை கட்டி நீரை வெளியேற்றி வருகிறது. காலி இடமாக இருந்தபோதிலிருந்து இது சம்பந்தமாக மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளிடம் இதுகுறித்து தெரிவித்தும் இதுவரை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை. இன்று நாளையெனம் காலந்தாழ்த்தி வரும் நிலையில் தற்போது அந்த பகுதியில் வீடு கட்டி வருகின்றார். வீட்டின் படுக்கையறை வழியாக சாக்கடை நீர் செல்வதால் தனது சொந்த நிலத்தின் வழியாக பாதாள சாக்கடை வெளியேறுவதை தடுத்து நிறுத்தி அதனை பொது வழித்தடத்தில் பாதாள சாக்கடை வாய்க்கால் கட்டி நீரை வெளியேற்ற கோரி பல முறை மாநகராட்சி நிர்வாகத்திடம் மனு அளித்துள்ளார். ஆனால் அதிகாரிகளின் செயல்பாடுகள் வெறும் வாய் வார்த்தையில் மட்டும்தான் உள்ளது. நடவடிக்கை யாரும் எடுக்க முன்வருவதில்லை என மன வருத்தத்துடன் கூறுகின்றார். சிதம்பரம் தனது வீட்டிற்கு அருகில் பாதாள சாக்கடை நீர் செல்ல மாநகராட்சி நிர்வாகத்தால் 12 லட்சம் திட்ட மதிப்பீடு செய்து பாதாள சாக்கடை திட்டத்திற்கு பணிகள் நடைபெற்றது. ஆனால் அதில் நீர் செல்லாமல் அந்த பகுதி மணல் போட்டு அடைக்கப்பட்டுள்ளது. உடனடியாக அந்த திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றார். தொடர்ந்து இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இவரது வீட்டின் அருகில் வசிக்கும் கோவை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகி குறிச்சி பிரான்சிஸ் கூறியதாவது: இவரது வீட்டில் படுக்கையறை வழியாக சாக்கடை நீர் செல்கின்றது. மழை காலங்களில் அதிக அளவில் பிளாஸ்டிக் கழிவுகள் சாக்கடை நீரில் அடித்து வந்தால் சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு இவரது வீட்டிற்குள் 5 அடி உயரத்திற்கு சாக்கடை நீர் தேங்கி வாசல் வழியாக இந்த பகுதி முழுவதும் வெளியேறி விடுகின்றது. அரசுக்கு செலுத்த வேண்டிய வீட்டு வரி, நிலவரி, காலியிட மனை வரி, தண்ணீர் வரி, மின்சார இணைப்பு என அனைத்திற்கும் லட்சக்கணக்கில் வசூல் செய்யும் நிர்வாகம் அவர்களின் தவறை உணர்ந்து சாக்கடையை சீரமைக்காமல் காலம் தாழ்த்தி வருகின்றனர். எந்தவித அடிப்படை வசதிகளும் இதுவரை இந்த பகுதிக்கு மாநகராட்சி நிர்வாகம் இதுவரை ஏற்படுத்தி தரவில்லை. இது மேலும் எங்களை வேதனையில் ஆழ்த்தி வருகின்றது. முறையாக அதிகாரிகள் இதனை சீரமைக்கவில்லை என்றால் மாவட்ட மற்றும் மாநகராட்சி அலுவலகத்தில் போராட்டம் நடத்தவும் தயாராக உள்ளதாக மனம் நொந்தபடி தெரிவித்தார். இனியும் இறங்கி வருமா மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் என காத்திருந்து வருவதாக கனத்த இதயத்துடன் கேட்டுக்கொண்டதுடன் இந்த பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை முறையாக அகற்றி சாக்கடை நீர் செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என அப்பகுதி பொதுமக்களும் கேட்டுக்கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.